கப்பிப்போம் உறவுகள் அனைவருக்கும் இரவு பார்த்தீங்கன்னா அப்பாச்சி ஆர்டிஆர் 4V 4 வால் வண்டி. இப்போ இந்த வண்டியோட பொருள் இது காட்டின பொருள் இது எந்த கம்ப்ளைண்ட் இல்லை, ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் தான். இது இன்ஜின் பிடிச்சிருக்கோம், இதான கம்ப்ளைண்ட். இதில் நம்ம என்ன சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா மில்லிங் போயிடுச்சு, இதுதான் விஷயம். இதுக்காக நம்ம இன்ஜின் பிரிச்சுருக்கோம், சாப்பிட்டு மாற்றிட்டோம். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் அப்பாச்சி 160 அது செட்டாக மேட்ச் ஆகுது. அதே சேம் தான், அப்பாச்சி நார்மல் 160 தான் மேட்ச் ஆகுது. எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 கீரை வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா லைலர் கீரை வரும், கிக்கர் கீரை வரும். அதை பார்த்தீங்கன்னா கிக்கர் கிடையாது, அது பதில் காலர் கொடுத்துட்டாங்க. ஒரு வாஷ் வந்துச்சுங்களா, இதில் கிக்கர் சாப்பிட்டு கிடையாது. இது ஒரு கீரு கிக்கர் கீர் ஒன்று வரும், அந்த கீரும் கிடையாது, அது பதில் இதில் காலர் கொடுத்துட்டாங்க. இதான விஷயம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கிக்கரில் தான் இதெல்லாம் டம்மி ஆகிடுச்சு. மற்றபடி சாப்பிட்டு அதே சாப்பிட்டு மேட்ச் ஆகுதுண்ணா. அதுக்கப்புறம் பண்ணிச்சுன்னா முந்தின ஒர்க்கு இது. அந்த வாஷரு இதெல்லாம் செட் பண்ணிச்சு. இதில் பேலன்ஸர் உள்ளே கொடுத்துருக்காங்க. இதில் கிராங்கெலாம் ஓப்பன் பண்ணல, அப்படியே இருக்குது. ஷார்ட்டாக முடிச்சிருக்கோம். நான் இப்போ சொல்லு, நான் பேக்கிங் மேக்கர் போட சொன்னதுக்கு 2 டெவலப் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ 2 டெவலப் பண்ணி போட்டுருங்க. அப்போ இந்த ஆயில் லூட்டிங் வரும் இந்த இடத்துல ரொம்ப வேஸ்ட் போடாதீங்க, மேக்கர் ரொம்ப போடாதீங்க. உட்கார வச்சுன்னா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்து இந்த ஆயில் லூட்டிங் பழுப்பு பண்ணணும். இந்த பழுப்பு பார்த்தீங்கன்னா இந்த பொசிஷன்லேயே மாட்டலாம், அந்த பொசிஷன்லேயே மாட்டலாம், லாக்கு கடை மாறும். ஆனால் இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா இதுதான் பொசிஷன் கரெக்டு. இந்த ஆயில் ஹோல்ஸ் பார்த்தீங்களா, இந்த ஹோல்ஸ் பாருங்கள், இந்த 2 4 6 8 10 ஹோல்ஸ் பாருங்கள், 2 10 ஹோல்ஸுங்க. இந்த 10 ஹோல்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பார்த்தா மாதிரி, இன்ஜின் கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரி மாட்டணும். ஏன் கீழ்ப்பக்கம் பார்த்தா மாதிரினா ஆயில் இந்த வழியாக வரும், இந்த வழியாக வந்து ஆயில் மேலே கீர் பாஸ் மேலே ஊற்றும். அப்படியே இந்த ஆயில் வந்து கீர் பாஸ் மேலே ஊற்றினா தான் அந்த புஷ்ஷுக்கு காலருக்குலாம் அந்த கீர் நைஸாக இருக்கும். நம்ம சப்போஸ் மேல் கொண்டு நோக்கி மாட்டோம், ஆயில் இறங்காது. மேல் நோக்கி மாட்டுறது இந்த காலர் மட்டும் உட்கார வச்சு கஷ்டப்பட்டு உட்கார வைக்கலாம். ஆனால் உட்காரும். ஆனால் வந்து இதுதான் பொசிஷன், இதுக்கு இந்த பொசிஷன் வச்சு மாட்டுங்க. இல்லை இந்த காலரை வாஷ் எடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ரூட்டிங் பழுப்பை திரும்பாமல் பிடிக்கும், பொசிஷன் கரெக்டாக வச்சு பிடிக்கும். இல்லைனா லாக் காடி நேரம், அந்த புருவம் காடி நேரம் லாக் இருக்கக்கூடாது. தள்ளிக்கிற கொஞ்சம் கழட்டு உட்கார வைங்க. போட்டு உட்காரங்க. பில்லை களை போட உட்காராது. கிளச் பிளேட் பார்த்தோம்ல 1621 கிளச் பிளேட்டு ஆர்டிஆர் 4V. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 7 பிளேட் வந்து 4 பிளேட் தான் ஒரு மேட்ச் ஆகும். இதில் சாப்பிட்டு ஆடுன்ற மாதிரி அந்த மெத்தட் இல்லை. ஆனால் எல்லாமே சாப்பிட்டு தான் இருக்குது. இல்லை கிளாத் வச்சு டைப் பண்ணிங்க. இங்கே திருப்பி அதை வைக்காதீங்க நடுவில். பெண்ணு போட்டு டைப் பண்ணி ஆயில் பம்ப் பின்னு போட்டுருங்க. போட்டு சென்டர் பண்ணி இந்த அவுட்டு சென்டர் வச்சுட்டு அப்படியே உட்கார சொல்லணும். இது இந்த காடி பண்ணிங்க கரெக்டாக. இது லாக் பண்ணுங்க. மேக்னெட் இது கடிமணி ஒரு பால்ஸ் போட்டுருங்க. வச்சு கேஸு இப்படியாக இருக்குது. இந்த ஆயில்ஸ் செக் பண்ணிங்க, ஆயில்ஸ் கரெக்டாக இருக்கணும். முக்கியமானது இது, ரொம்ப ஆயில்ஸ் இது ரொம்ப அவசியம் இல்லை. ஃபில்ட்ருக்குள்ளே ஒரு போட்டு வரும், டோர் வைக்கிறதுக்கு ஆயில் ஃபில்ட்ருக்குள்ளார ஒரு போட்டு வரும். சரிங்களா, ஓல்டு அப்பாச்சி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலேயே ஃபில்ட்ரு கிளச்சி கவரோட போட்டு வரும். இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா கிளச்சி ஃபில்ட்ரு 2 போட்டு தான் இந்த கிளச்சி கவர் போட்டு ஒன்று சேர்த்து வரும். இது உள்ளே ஒரு போட்டு வரும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் ஃபில்ட்ரு எடுத்துகிட்டு உள்ளே போட்டு வைக்கணும். இந்த 5 ஆலைங்க போட்டு வந்து டைப் பண்ணிங்கன்னா அவசியமாக இது. சப்போஸ் டோர் வைப்போம், கவனக்குறைவாக ஃபில்டர் மாற்றிடுவோம், காட்டிட்டு உள்ளே வரணும். இது பார்த்திங்கன்னா ஆயில் ஃபில்ட்ரு ஒரு ஓரிங் உள்ளே உட்குறீங்க. இது வந்து V4 மட்டும் வருது, 4V மட்டும் வருதுங்க. நம்ம நார்மலாக பாய்ச்சி வரல. ரைட் இது N90 11 570. இந்த செயின் மட்டும் தான் மாத்திரம். நான் அப்புறம் வேலை கிடையாது. அப்புறம்
நான் ஒரு காலை வாசி உட்கார வச்சுருக்கேன். காலை வாசிட்டு கேமில் உட்கார வைக்கணும். உட்கார வச்சுட்டு கேம் டீ அப்புறம் மாட்டணும். கேம் டீ தரணும். மிஷின் டாப் இருக்குது, மிஷின் டாப் இருக்குது. இது டைமிங் மார்க், இது டைமிங் மார்க்கு பர்ஃபெக்டாக பாருங்கள். டைம் டீ பலூன் என்ன இது இல்லைங்களா? 1% டாப்பு அங்கே 50 பாருங்கள் கரெக்டாக இருக்கும். இங்கே ஏற மார்க்கு பர்ஃபெக்டாக த்ரெட் லெஃப்ட் த்ரெட்டு டேப்லெட்லாம் கிளியர்லாம் பக்காவாக இருக்குது. நம்ம கையை வேண்டிய வேலையில் அது என்ன இருக்குது கிளியர்னஸ் அப்படி பக்கா இருக்குது. 8 வரைக்கும் சொல்லி செக் பண்ணிக்கலாம். நம்ம டோருக்கு மாட்ட போகிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அலுமினியம் பீஸு எலும்பு பீஸ் எல்லாம் மெட்டல் பீஸ்லாம் சைடில் ஓடிட்டு இருப்பாங்க. அது ஸ்ப்ரே அடித்து க்ளீன் பண்ணிட்டு மாட்டுறேன். அடித்து க்ளீன் பண்ணி மாட்டேன். ஏறத்தனமா சால்ட்டிங்கில் பேஸ்ட்டு போட்டுருங்க. இது நாளைக்கு நம்ம இஷ்யூ இல்லாமல் இருக்கும். ஹோட்டலுக்கு முடிஞ்சிச்சுண்ணே இன்ஜின் ஒர்க்கு. நன்றி பிரபு வந்தாச்சுண்ணே.